ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் பிரையன் டி பால்மாவோட டேரக்ஷனில் வந்த டெஸ்ட் டு கில். இது ஒரு செம்ம தாறுமாறான எராட்டிக் சைக்காலஜிக்கல் த்ரில்லர். கேட்டுங்க, நம்ம ஹீரோயின் அவளுக்கு ஆடை கல்யாணமாய் பையன்லாம் இருக்கான். பட் அவள் செக்ஷுவல் லைஃப்பில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இருக்குது. இதனால நம்ம ஹீரோயின் டாக்டர்லாம் பார்த்து சில கவுன்சிலிங்லாம் போயிட்டுருக்கா. இவளுக்கு போக போக செக்ஸ் மேலே ஆர்வம் ஆரம்பிக்குது. அப்போ தான் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்க்குறா. அந்த அளவு பிடிச்சிப்பே அந்த அளவு கூட ஒன்றா இருக்கா. இதுக்கப்புறம் அவள் லைஃப்பில் அடுத்தடுத்த சம்பவம் என்ன, எதிர்பார்க்காத அளவுக்கு இவன் வாழ்க்கையோட தலையில் மாறி போகுது. இந்த படத்தோட கடைசியில் வச்சு தரமாக ட்விஸ்ட் என்ன, இதில் சொல்கிற ஒரு கதை தான் டெஸ்ட் டு கில். இது டேரக்டர் பிரையன் டி பால்மாவோட மூவி. அவரோட படங்கள் எல்லாமே ரொம்ப எராட்டிக்காக அதாவது த்ரில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி இந்த படமும் கூட. இந்த படத்தில் எக்கச்சக்கமான அடல் சீன் நிறைய அடல் கண்டென்ட்டில் இருக்கும். ஸோ மெச்சுவலான அடல் ஆர்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். சரி, இப்போ வாங்க டெஸ்ட் டு கில்ங்கிற இந்த கதைக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு மேட்ரஸ்லேருந்து ஆரம்பிக்குது. பார்த்தா நம்ம ஹீரோயின் அவங்க ஹஸ்பண்ட் கூட உணர்ந்துட்டுருக்கா. அவள் ஹாப்பியாக இருக்கும்போது தான் இருக்குது. செக்ஸ் வச்சுக்கிறப்ப கூட அவள் சவுண்ட் விட்டுட்டுருக்கா. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் அங்கே போனதுக்கப்புறம் ஃபேஸே மாறி போகுது. ஆக்சுவலி இதெல்லாம் நடிப்பு தான். நம்ம ஹீரோயினுக்கு அவள் செக்ஷுவல் லைஃப்பில் சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. எங்கே புருஷத்தை வருத்தப்படாதுன்னு சொல்லிட்டு தான் இன்னும் சவுண்ட் விட்டுருப்பா. பட் அவர் அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஃபேஸே மாறி போயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவன் பையனை பார்க்க போவா. பார்த்தா அவன் பெரிய பையனாக தான் இருப்பான். நம்ம ஹீரோனுக்கு அவன் பையனை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா செக்ஷுவல் லைஃப்பில் பர்சனல் லைஃப்பில் சில ப்ராப்ளம் இருக்கலாம். பட் அவள் பையன்கிட்ட ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. பீட்டர் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, நீ நான் சேர்ந்து ஒரு மியூசியம் போகிற அந்தமே மியூசியம் எல்லாம் கேட்டால் இல்லைம்மா, எனக்கு ஸ்கூலில் சயின்ஸ் ப்ராஜெக்ட் இருக்குது, அதுக்காக கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். பண்ணி நான் தான் ஃபஸ்ட் பேச வாங்க போகிறேன், அதனால் எனக்கு டைம்லாம் கிடையாது, நீ ஒன்று மியூசியம் போயிட்டு வா, நான் இங்கே இருப்பேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்தவங்க அம்மா கோவம் தான் வரும். ஏன்னா புருஷன் தான் எப்பவுமே கூட இருக்க முடிக்கிறான். பட் பையனாக வருவான்னு பார்த்தா பையனை வர முடிக்கிறாள். இதை பார்த்து லைட்டில் வருத்தமாக இருக்கும். சரி, நான் அங்கேருந்து ஒரு கிளினிக் போகிறா. அது பார்த்தா ஒரு சைக்காட்ரிக் கிளினிக்கு. அந்த இடத்துல டாக்டர் ராபர்ட் இல்லட்னு ஒருத்தருப்பார். இவர் இந்த படத்துக்கு முக்கியமான கேரக்டர். இவர் யாருன்னு தெரியுதா? கிறிஸ்டோஃபர் படத்துலலாம் சின்னதாக கேமரா போட்டு போகிறல, அது இந்த தான். அவர் தான் நம்ம ஹீரோ சைக்காட்ரிஸ்ட்டு. நம்ம ஹீரோ அந்த டாக்டரை பார்த்து, டாக்டர் என்னோடய செக்ஷுவல் லைஃப்பில் திருப்தி இருக்க முடியுது, என் ஹஸ்பண்ட் என்னது எங்களோட ஒன்றா இருந்தால் கூட அது சாட்டிஸ்ஃபை இருக்க முடியுது, நானும் அவர்கிட்ட சொல்லலாம் ட்ரை பண்ணுவேன். பட் சொன்னால் இங்கே வருத்தப்படுவார்ல, அதனால் எதுவுமே சொல்லாமல் அவர் கூட பிடிச்ச மாதிரி இருந்துகிட்ருக்கேன். பட் எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்க முடிக்குது, நான் என்ன செய்யணும்னு கேட்டால் இங்கே பாருமா, இது ஹஸ்பண்ட் லைஃப்பில் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் தான். இது ஓப்பனாக சொன்னால் மட்டும்தான் உன் ஹஸ்பண்டுக்கு புரியும். நீ எவனை சொல்லி பார்க்கலாமே கேட்குறப்ப, இல்லை டாக்டர் எனக்கு என்னமோ எனக்கு தான் பிரச்சனை மாதிரி இருக்குது, மேபி எனக்கு இந்த உணர்ச்சி இல்லாமல் இருக்கலாம்ல, அதனால் கூட திருப்தி இல்லாமல் இருக்கலாம்னு சொல்கிறப்ப, இல்லைம்மா உனக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, வேணா உங்கள் ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணி பாருன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் டாக்டர் விட்டு கொடுப்பா. டாக்டர் நான் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கேனா, இன்கேஸ் நான் தனியாக இருந்தால் எங்களோட ஒன்றாங்க தொன்மா கேட்பா. இதை பார்த்து டாக்டருக்கு ஒரு மாதிரி இருக்கும். இங்கே பாருமா, நான் என் பொண்டாட்டிக்கு லாயலாக இருக்கேன், அதனால் நான் மற்ற இந்த பொண்ணு பழக மாட்டேன். பட் நீ பார்க்க அழகாக தான் இருக்க, மற்ற அவங்களுக்கு கண்டிப்பாக ஒன்று பிடிக்கும், நீ இதை பற்றி இது கவலைப்படாதுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சீரங்கன்னு கிளம்பி போகிறா. இவ பையன் கூட சேர்ந்து ஒரு மியூசியம் போகிறா இருந்திருப்பா. பட் இப்போ தான் பையன் வரலையே. சரி, நீ மட்டும் தனியாக அந்த மியூசியம் போகிறா. அங்கே பெயிண்டிங்கில் ஒன்றா பார்த்துருக்கா. பட் அங்கே கூட பார்த்தா எல்லாம் கப்பலாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் பொண்டாட்டி கொஞ்சிக்கிட்டு லவரை கிஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களா. இதெல்லாம் பார்த்து நம்ம மீனுக்கு ஒரு ஏக்கமாக இருக்கும். அவள் பாட்டு அங்கே இருக்க ட்ராயிங்கை பார்த்து இருக்கிறப்ப அவளுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உட்காருவான். ஆள் பார்க்க கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக இருக்கமாக தான் இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கும் அந்த பிடிச்சி போயிருக்கும். லைட்டாக அவனுக்கு ஒரு டெஸ்டிக்லான் இருப்பா. அவள் கையில் பார்த்து க்ளவுஸ் இருக்கும். க்ளவுஸை கழட்டி அவள் மேரேஜிங் கப்பாளா. இதை பார்த்தனாலும் ஒரு மாதிரி இருக்கும். போல் பாதில் அங்கே எழுந்து போயிடும். இதை பார்த்து கோந்த வரும். அடா பாவி, நான் கலமாகாத பொண்ணு தெரிஞ்சு பக்கத்தில் உட்காந்துருக்கான். காலமாச்சு தெரிஞ்சவனே இங்கே ஓடி போயிட்டான். இவெல்லாம் எதுக்கு உருப்பிட மாட்டான்னு சொல்லி நம்ம மீன் அங்கேருந்து பழம் பார்ப்பா. பார்த்தா நம்ம மீன் போகிறப்ப பின்னாடி அந்த பையவில் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இவன் திரும்பி பார்க்குறப்ப அந்த ஆள் பார்ப்பான். அது மாதிரி அந்த ஆள் பார்க்குறப்ப நம்மீன் பார்ப்பா. ரெண்டு பேரும் ஒருத்த மாறி ஃப்ளோட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னு தெரில, நம்மளுக்கு ஒரு புதுவான ஃபீலாக இருக்கும். அந்த ஆளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பா. சடனாக அந்த ஆள் காணப்பட மாதிரி இருக்கும். இதை பார்த்து நம்ம மீன் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிரும். இங்கே தான் அந்த ஆள் இருந்தான், எங்கே போயிட்டான், வேற எங்கேயும் இருப்பான்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பாளா. பார்த்தா அந்த ஆள் பின்னாடி முதுகில் கை வைக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்து சமயம் பயந்து போயிடுவா. பார்த்தா அந்த ஆள் கையில் இவ போட்ட க்ளவுஸ் வந்துருக்கும். இவ தான் மேரேஜ் நீங்கள் காட்டுறதா கழட்டிருப்பாளே. அப்போ அந்த க்ளவுஸ் கீழே வந்துருக்கும். அந்த க்ளவுஸை தாள் எடுத்து வச்சுக்கிட்டு, என்ன உங்கள் க்ளவுஸ் வேணுமா, என் பக்கத்தில் வான்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸில் உட்காந்துட்டு இருப்பான். இவளுக்கு தான் நல்லா ரொம்ப பிடிச்சி போயிருக்கே. சரி, நான் அப்படியே அந்த ஆள் பக்கத்தில் போவா. அவனு அப்படி நம்ம மீனுக்கு ஒரு கிஸ்ஸை கொடுத்து வண்டிகள் தூக்கி போட்டுருவான். அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஆர்வம். ரெண்டு பேரும் காருக்குள்ளேயே கசன்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து டிரைவர் செம கடுப்பாகும். அடாச்சை என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்களே. சரி, சொன்ன இடத்த விட்டுருன்னு சொல்லிட்டு அந்த ஆள் அப்பனோட கூட்டி போட்டுருவான். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஆளோட அப்பனோட போவாங்க. வேற என்ன நடக்கும், ரெண்டு பேரும் அந்த ரூமுக்குள்ளே போய் அமுக்கு டுமு கமாண்டுமால் தான். எல்லாம் முடிஞ்சு நம்ம அங்கேயே படுத்துங்கிடுவா. கோணங்களுக்கு கண் முடிச்சு பார்க்குறப்ப மணி பார்த்து நைட் 7 மணி ஆயிருந்திருக்கும். சரி, நம்ம போய் வீட்டில் இருப்பான்.
நம்ம நைஸாக இங்கேருந்து போகணும்னு சொல்லி ட்ரெஸ்லாம் போட்டு அங்கே கிளம்புதா இருக்கா. பட் அந்த ஆள் கூட வந்து அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் ஃபீல் அவள் லைஃப்பில் எதுவும் கிடச்சதே இல்லை. அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. இப்போ இந்த இடத்துட்டு போகலான்னு இருக்காளா. பட் அந்த ஆளுக்கு நம்ம ஏன் சொல்லி ஆடுமே. சரி தேங்க்ஸ்க்காக ஒரு பேப்பர் எழுதி வைப்போம்னு சொல்லிட்டு அங்கே டேபிள் இருக்கும். திறந்து பார்த்தா ஐடி கார்டெலாம் இருக்கும். 50 வாரனை போட்டிருக்கோம். சரி ஒரு கார்டு எடுத்து இந்த நைட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, உங்களோட வந்து ஹாப்பியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வைப்பா. அப்போ தான் ட்ராயரில் இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டை பார்ப்பா. அந்த ரிப்போர்ட்டை பார்த்து இழுக்கி தூக்கி வரி போட்டுரும். பார்த்தா அந்த வேறனுக்கு வெர்னரியல் டிசீஸ் இருக்குன்னு போட்டிருக்கோம். அது கிட்டத்தட்ட எய்ட்ஸ் மாதிரி வச்சுக்கோம். அதை பார்த்து இவளுக்கு சமசாக்காயிரும். அடா பாவி, எய்ட்ஸ் வச்சுட்டாட என் கூட ஒன்றா இருந்தேன் போச்சு, நான் வேறு என் கூட ஒன்றா இருந்துட்டேனே, என் வாழ்க்கை நாசமாக போச்சு, ஒரு செக்ஷுவல் ஃபீலுக்காக ஆசைப்பட்டு என் வாழ்க்கையை இழந்துட்டேனே, நான் சாக போகிறேன்னு சொல்லி அவளுக்கு ஒரு பயமாயிரும். சரி நம்ம இங்கே இருக்க வேணாம், ஃபஸ்ட் இங்கேருந்து போயிடும்னு சொல்லி வேகமாக அந்த அப்படி மட்டும் கீழே என்ன பார்த்துட்டு இருப்பா. லிஃப்ட்டில் கீழே இங்கிட்டு இருக்கப்ப தான் ஒரு விஷயத்தை வச்சு பார்ப்பா. இவள் வரப்போ மேரேஜ் ரிங்கு வாட்ச் மட்டும் வந்துருப்பா. அது தெரியாமல் அந்த ரூமில் விட்டு வந்துருப்பா. இதை வேணா அது பார்த்தா நாளைக்கு தான் பிரச்சனை வந்துடும். திரும்ப அந்த வாட்ச் எடுப்போம்னு சொல்லிட்டு எகைன் கீழே மேலே போயிட்டு இருப்பாளா. அப்போ கரெக்டாக லிஃப்ட்டோட கதை திறக்கிறப்ப வெளியே பார்த்து லேடி இருப்பா. பிளாக் கலர் கோட்டு போட்டு பிளாக் கலர் சன்கிளாஸ் போட்டிருப்பா. அவளோட ஆஷில் வந்து ப்ரௌன் கலர் இருக்கும். அவள் கையில் பார்த்தா ஒரு ஷேவிங் மட்டும் பிளேடு இருக்கும். அதை எடுத்து நம்ம மீன் கையை கிளிக்கிறப்ப அவள் ஒன்றும் புரியாமல் இருக்குது. பார்த்தா அந்த லிஃப்ட்டில் வந்து நம்ம மீன் கொடூரமாக கொண்டுட்டு இருக்கா. இப்போ அந்த லிஃப்ட்டு மெதுவாக கீழேங்கிட்டே இருக்குது. இவ்வளோ தவிர அந்த லிஃப்ட்டுக்குள்ளே யாரும் இல்லாதனால அவளை எதுவுமே பண்ண முடியல. பார்த்தா அந்த லிஃப்ட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பொண்ணு இருப்பா. இவன் அந்த படத்தோட செகண்ட் ஹீரோயின். அவள் பேர் லிஸு. அவள் பார்த்தா ஆள் இருந்துட்டு இருப்பாளா. கரெக்டாக அந்த லிஃப்ட்டோட கதை திறக்கும். அதை பார்த்து ஆளு பயந்து போயிடுவான். போனோன்னு சொல்லிட்டு அந்த கத்தி அங்கே ஓடி போயிடுவான். இதை பார்க்குற அந்த பொண்ணு ஒன்றும் புரியல. பார்த்தா நம்ம இறந்து போய் ரத்த கலரில் இருப்பா. இவ்வளோ சேர்ந்து மெதுவாக லிஃப்ட்டுக்குள்ளே போகலான்னு இருப்பா. அப்போ தான் அங்கே மிரர் தெரியும். பார்த்தா அந்த கொலை பண்ண பொண்ணு இருக்கால, அவள் லிஃப்ட்டுக்குள்ளே ஒழிஞ்சிருப்பா. கரெக்டாக அந்த பொண்ணு உள்ளே வரட்டும், அவளே கொள்ளாந்தா இருப்பா. இதை பார்த்து இழுக்க பயமாயிரும். கையை லிஃப்ட்டுக்குள்ள விட்டு வெளியே எடுக்கிறப்ப அந்த கொலகார பொண்ணு இருக்குல்ல, அவள் கையில் இருக்கிற ரேசர் கீழே போட்டுருவா. அந்த ரேசர் இந்த பொண்ணு எடுத்து வச்சுக்குவா. கரெக்டாக லிஃப்ட்டும் க்ளோஸ் ஆகி திரும்ப அது மேலே போயிட்டுருக்குமா. அப்போ அங்கே வேலைக்காரங்க லிஸ்ட்டை பார்த்துருப்பாங்க. அந்த பொண்ணு கையில் ரேசர் இருக்கிறத பார்த்து போச்சு கொலை கொலை, இந்த பொண்ணு கொலை பண்ணியிருக்கா போலியே, கலர் வாங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பார்த்து கத்த ஆரம்பிச்சிருவா. அந்த பொண்ணு ஒன்றும் புரியல. ஏங்க நான் ஒன்றும் பண்ணுங்க, வேற யாராவது கொண்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயந்தாங்க ஓடிட்டு இருக்கா. ஸோ பார்த்தா நம்ம ஹீரோனை கேட்டு அங்கேயே இறந்து போயிட்டா. இதுக்கப்புறம் நம்ம அந்த லிஸுங்கிற பொண்ணு ஹீரோன்னு சொல்லுவோம். கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் டாக்டர் எழுட்டு காமிப்பாங்க. அவர் பார்த்து இங்கே வெளியே போயிருப்பார். வீட்டுக்கு வந்தவொடனே அவரோட ஃபோன் இருக்கும்ல, அவரோட பேஷண்ட்லாம் வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு மெசேஜாக அவர் போட்டு கேட்டுட்டு இருக்காரா. அப்போ தான் பார்த்தா ஒரு மெசேஜில் பாபின்னு ஒரு பொண்ணு பேசுவா. அவள் ஆக்சுவலாக பொண்ணு கிடையாது, பையன் தான். ஒரு பையனை வந்து பொண்ணாமல் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா. அவள் தான் அந்த டாக்டருக்கு வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருப்பா. டாக்டர் நான் தான் பாபி பேசுகிறேன், என்னால் போக போக இந்த உடம்புல இருக்க முடியல, எனக்கு உடம்புக்குள்ள இருக்கிற ஆணை பிடிக்கவே இல்லை, எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணி நான் ஒரு பொண்ணாக மாறணும். இதுக்காக டாக்டர் லிவியை பார்த்தேன், அவர் என்ன மாத்திரம் சொல்லிட்டாரு. பட் நீங்கள் என்ன என் டாக்டர், நீங்கள் என்னை பற்றி நல்ல விதமாக சொன்னீங்கன்னா அந்த டாக்டரை மாற்றிடுவார். அப்புறம் ஒரு விஷயம், உங்கள் வீட்டு டேபிளில் ஒரு ஷேவிங் ரேசர் இருந்துச்சு, எனக்கு அது தேவைப்படுச்சு, அதை நான் எட்டு போயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறப்ப இந்த டாக்டர் ஒன்றுமே புரியல. ஓடி போய் டேபிளை திறந்து பார்ப்பாரு. பார்த்து ஷேவிங் ரேசர் காண போயிருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், கொலை பண்ண அந்த பொண்ணு பாபிங்கிறது பொண்ணு, ஆக்சுவலாக அவர் டிரான்ஸ்ஜெண்டர். இந்த டாக்டரோட கத்தி எடுத்து தான் நம்ம மீன் கொண்டிருக்கா. பட் அதுக்கான காரணம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அது போய் இவருக்கு இன்னொரு ஃபோன் வருது. பார்த்து ஒரு போலீஸ் ஃபோன் பண்ணி, சார் இந்த மாதிரி கேட்கணும்னு ஒருத்தவங்க இருக்காங்களே, அவங்க பேஷண்ட் தானே, இன்றைக்கி நைட் அவங்க லிஃப்ட்டில் கொடூரமான முறையில் இறந்து போயிருக்காங்க, அதை பற்றி உங்களுக்கு விசாரிக்கணும், நீங்கள் ஸ்டேஷன் வரைக்கும் வரணுமா கேட்குறப்ப இவர் சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் போவார். அங்கே பார்த்தா கேட்டோட பையன் இருப்பான். அந்த பையனை பார்த்து இவருக்கு வருத்தமாக இருக்கும். ஹே நீ தானே கேட்டோட பையன், சாரிப்பா உங்கள் அம்மா இறந்து போய்ட்டு கேள்விப்பட்டேன், இதை பற்றி இது கவலைப்படாதுன்னு சொல்கிறப்ப அந்த பையன் பேச மாட்டான், ரொம்ப அமைதியாக இருப்பான். அதுக்கப்புறம் அந்த போலீஸ் வந்து டாக்டரில் கூடுவார். ஹாய் என் பேர் ரெடிட்டு மோரினோம், நான் தான் இப்போதைக்கு கேட்டோட கேஸ் எடுத்திருக்கேன், கேட்டு உங்களோட பேஷண்ட் தானே, கடைசி அவங்க ஒரு அப்பா இறந்து போயிருக்காங்க, அதுக்கு முன்னாடி அவங்க உங்கள் கிளினிக் தான் வந்திருக்காங்க, உங்களோட பேஷண்ட் இருக்காங்க, என்னாச்சு, அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்க, ஏதாவது டிப்ரெஷன் இருந்தாங்கன்னு கேட்டால் இல்லை சார் அவங்க அந்த மாதிரிலாம் கிடையாது, அவங்க பர்சனல் லைஃப்பில் சின்னதாக ஒரு ப்ராப்ளம், அதை பார்த்து பேசுந்தாங்கன்னு சொல்கிறப்ப வெளியே பார்த்து அந்த பையன் இருப்பான். இவனுக்கு எப்படியாவது உள்ளுக்கிறது கேட்கணும் ஆசையாக இருக்குது. பார்த்தா அவங்ககிட்ட ஒரு மைக் மாதிரி இருக்கும். அந்த மைக் அந்த ரூம்குள்ளே விட்டு ஹெட்ஃபோன்லேயே கேட்டு இருப்பான். ஸோ அவங்க என்னெல்லாம் பேசுகிறாங்களோ இந்த பையன் அப்படியே கேட்கும். இப்போ அந்த போலீஸ் டாக்டரை பற்றி கேட்பாரு, என்னது பர்சனல் விஷயமா அப்படின்னு சொல்ல வந்தாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கேட்குறப்ப அப்படியே போலீஸ், ஆமாம் உங்கள் ஒய்ஃபை நீங்கள் எப்போ படுத்திங்க கேட்பான். இதை பார்த்து அந்த போலீஸ்க்கு வரும், இது பர்சனல் விஷயம், அதை கேட்க உனக்கு ரைட்ஸுக்குன்னு கேட்குறப்ப அதே மாதிரி தான் போலீஸ்கார், அந்த பொண்ணுக்கு ஒரு பர்சனல் விஷயம் இருக்குது, அதனால சொல்ல முடியாது, அவங்க என் கிளைண்ட்டு, நான் போய் சொல்ல மாட்டேன், என்னை விட்டுருங்கன்னு சொன்னால், நானும் எனக்காக கேட்குறேன், அந்த பொண்ணு இறந்து போயிருக்கா,
இந்த கேஸ் விசாரிச்சாதான் இந்த கேஸை பற்றி தெரிய வரும். அங்கே பார்த்துல அப்போ லிஸு சம்பவம் நடந்த இடத்துல இந்த பொண்ணு மட்டும் தான் இருந்திருக்கா. குழப்பனாலையும் பார்த்து இருந்திருக்கா. குழப்பம் வந்து பார்த்தா ஒரு பொண்ணா அவள் தான் பிளாக் கலர் கோட்டு போட்டு பிளாக் கலர் ஹேரில் வச்சுருந்துருக்கா. ஏதோ கருப்பில் சன்கிளாஸ்லாம் போட்டுருந்துருக்கா. அதெல்லாம் நீங்கள் இது கூட பார்த்துருக்கீங்களா கேட்குறப்ப இதை பார்க்குற டாக்டர் புரிஞ்சு போச்சு. இவர் பேசுகிறோட பாபியுமே அதே மாதிரி தான் இருப்பா. அப்படின்னா பாபி தான் கேட்டு கொண்டிருக்கா. பட் இவருக்கு ஒரு பயமாக இருக்குது. எனக்கு கொண்டதே ஒரு ஷேவிங் லிஸ்ட்டை வச்சு இன்கேஸ் போலீஸ் கேஸ் கொடுத்துட்டு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் எதுவுமே பேசாமல் சார் எனக்கு எதுவுமே தெரியாது என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறப்ப போலீஸ்க்கு வந்து வரும். செம்ம கடுப்பாக அவர் அங்கே கிளம்பி போயிடுவார். இதெல்லாம் அந்த கேட்டோட பையன் வெளியே விட்டுக்கிட்டே இருந்திருப்பான். கட் பண்ண அடுத்து அந்த போலீஸ் அந்த பொண்ணை பார்க்க போவார். ஏன் மலிஸு அந்த நேரத்தில் நீ எதுக்கு அங்கே போனேன்? யாரை பார்க்க போனேன்னு கேட்டால் அதுவா என் ஃப்ரெண்டை பார்க்க போனேன். ஆக்சுவலாக நான் ஒரு ப்ராஸ்டியூட்டு. யாராவது ஃபோன் பண்ணி கூட்டாந்து அப்லோடு போவேன். அந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்க போனேன். அப்போ அந்த குழந்தையும் பார்த்தேன். நான் பார்த்து உண்மை சார் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு இருந்தா. அந்த கேட்டை கொண்டதுக்கப்புறம் என்னையும் கொள்ள பார்த்தா. பட் டிஸ்ட்ரிபியூஷனில் தப்பிச்சிட்டேன். இதை நான் பார்த்ததுன்னு சொல்கிறப்ப அந்த போலீஸ் கோவந்து வரும். ஏம்மா நீயே ஒரு ப்ராஸ்டியூட்டு, நீயே அந்த பொண்ணை கொட்டக்கூடாது. அது போ ஒன்றை தவிர அந்த பொண்ணை யாரும் பார்த்ததே இல்லை. நீ ஒருத்தி கூட பார்த்துருக்க. நீ சொல்கிறது போய் கூட இருக்கலாம்ல சொல்லு. நீ எதை கேட்ட கொண்டு கேட்குறப்ப சார் எனக்கு அந்த லேடி யாரும் கூட தெரியாது. இது கூட பார்த்த கூட கிடையாது. நான் எதுக்கு கொள்ளுன்னு கேட்குறப்ப இந்த போலீஸ் என்ன தெரில. ஏன்னா அந்த பொண்ணு வேறு அங்கே இருந்திருக்கா. இவ தான் கொலை பண்ணாங்க சாட்சியதும் கிடையாது. சரின்னு அந்த பொண்ணு வெளியே விட்டுருவார். கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் ஹீனோட பையனை வைப்பாங்க. அவன் ஸ்ட்ரெயிட்டாக இந்த எலிட்டோட கிளினிக் போவான். ஏன்னா கடைசியாக அவங்க அம்மா இந்த கிளினிக் வந்திருக்காங்க. ஸோ கொலை பண்ணதால் ஃபாலோ பண்ணியிருந்தானா கண்டிப்பாக இங்கேருந்து ஃபாலோ பண்ணியிருப்பான். யாராவது போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் இந்த கிளினிக்லேருந்து பார்த்து இருப்பான். அது போய் இவனே ஒரு கேமரா ரெடி பண்ணுவான். பீஸா டெலிவரி பண்ணுற மாதிரி ஒரு வண்டி நிப்பாட்டி அதுக்குள்ளே கேமரா இருக்கும். ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கும். அதை ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்த நாள் இந்த கேமரா எடுத்து போயிடுவான். கட் பண்ணால் அப்படியே இந்த பக்கம் எலிட்டு காமிப்பாங்க. அவர் பார்த்து வீட்டுக்கு வந்து டிவி கூட பார்த்துட்டு இருப்பாரு. இவருக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. எதுக்கு நம்ம பேசலான பாபி கேட்டை கொண்டிருக்கணும். அதுப்போ அவர் டிரான்ஜெண்டராக மாறிட்டு இருக்கான். மேபி இதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து கேட் மேலே தான் கோவந்து இருக்குமோ. இந்த டிரான்ஜெண்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு டிவியில் போட்டு பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்தா டிவியில் ஒரு டிரான்ஜெண்டர் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அவர் ஒரு அப்பா தான் பொண்ணாட்டு பிள்ளையில விட்டுட்டு டிரான்ஜெண்டராக மாறி இருப்பார். அப்போ வந்து இன்டர்வியூவில் கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. மேடம் நீங்கள் இப்போதைக்கு டிரான்ஜெண்டராக இருக்கீங்களே, இதை பார்த்து உங்களுக்கு ஒரு மாதிரி இல்லையா? ஏன்னா நீங்கள் ஒரு ஆணாவே உங்கள் வாழ்க்கை வந்திருக்கலாம். எதுக்கு பொண்ணா மாதிரி கேட்குறப்ப இங்கே பாருங்கள் சார் எல்லா டிரான்ஜெண்டருக்குள்ளேயுமே 2 கேரக்டர் இருக்கும். ஒன்று அவனுக்குள்ள இருக்கிற ஆண், இன்னொன்று அவனுக்குள்ள இருக்கிற பொண்ணு. கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க அதுவாக மாறிடுவாங்க. எனக்குள்ள ஒரு பொண்ணு இருந்தா அவள் தான் ஜெயிச்சா. அதனால நான் இப்போ ஒரு பொண்ணாக மாறிட்டேன். எனக்கு இதில் எந்த ஒரு கவலை இல்லைன்னு சொல்கிறப்ப இதெல்லாம் டாக்டர் டிவியில் பார்த்து இருப்பார். நேரத்தில் இந்த பக்கம் லிஸ்ட்டு காமிப்பாங்க. இவளுக்கு இப்போதைக்கு காசு தேவைப்படுது. ஒரு கஸ்டமரை பார்த்து சார் நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட் தானே இருக்கீங்க, நீங்கள் பார்க்க வர சொல்லியிருந்தீங்க, உங்களை பார்க்க வரலாமல் கேட்குறப்ப அந்த வர சொல்லுவான். இவளு சேர்ந்து அப்புறம் ஒன்று போவா. அந்த ஆள் கூட ஒன்றா வந்துட்டு அந்த இடத்துட்டு வெளியே வருவா. பார்த்தா ஆப்போசிட் ரோட்டில் அந்த கொலகார பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணை பார்த்து இவளுக்கு பயமாயிருச்சு. போச்சு அந்த பொண்ணு நம்ம தேடி வந்துட்டா. கேட்ட கொண்ட மாதிரி நம்மளும் கொண்டாட கொண்டுருவா. ஃபஸ்ட் இங்கேருந்து ஓடுன்னு சொல்லிட்டு வேகம் ஓடிட்டுருப்பா. எப்படியும் அடிச்சு பிடிச்சி மெட்ரோ ஸ்டேஷன் போயிடுவா. அங்கே பார்த்தா 4 ரவுடி பசங்க இருப்பாங்க. வேணுமே அந்த பொண்ணுகிட்ட வந்து டே மச்சான் இங்கே பாடுறா ஒரு பொண்ணு வந்திருக்கா. ஏம்மா நாங்கள் 4 பேர் இருக்கோம், வேணுங்களோட ஒன்றா இருக்கியா, நாங்கள் வேணா காசு தரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை புளி பண்ணிட்டு இருப்பாங்க. இவளுக்கு இவங்கள பார்த்து கூட பயம் இல்லை. எங்கே அந்த கொலகார பொண்ணு வந்துடும் தான் பயமாக இருக்கும். கரெக்டாக ட்ரெயின் வந்தோடனே வேமா ட்ரெயின் குளிடுவா. அங்கே பார்த்து ஒரு போலீஸ் இருப்பார். அவர் அந்த பொண்ணை பார்த்து ஏம்மா அவனுக்கு என்ன ஆச்சு, எதுக்கு இவ்வளோ நேரம் கேட்குறப்ப சார் வெளியே 4 பசங்க எங்கிட்ட தப்பாக நடந்துக்கு பார்த்தாங்க அதுக்காக வந்து சொல்கிறப்ப இந்த போலீஸ் சுட்டி பார்ப்பாரு. பார்த்தா அந்த 4 பசங்க அங்கே இருக்கவே மாட்டாங்க. ஏம்மா நீ யாரை சொல்கிற, வெளியே யாருமே இல்லைன்னு சொல்கிறப்ப இவ்வளோ டீ பார்ப்பா. பார்த்தா ஒரு பயில அங்கே இருக்க மாட்டான். இவளுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. சரி நான் அப்படி அமைதியாக உட்காந்துருக்கிறப்ப அந்த போலீஸ் அங்கே வந்து போயிறாரு. போலீஸ் பொண்ணு அடுத்த செகண்டே பார்த்தா திரும்ப அந்த பசங்க வந்துடுறாங்க. இங்கே பாடுறா இந்த பொண்ணு போலீஸ் கிட்ட இருந்திருக்கா. இப்போ நம்ம சாதாரண ஆளுக்களா ஒழிஞ்சிட்டோமே, இப்போ வசமாக மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பொண்ணு பக்கத்தில் வருவாங்களா. இவ்வளோ பயமாயிரும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து போனால் போதுன்னு அடுத்த கப்பல் போகிறதா இருப்பா. பார்த்தா அந்த கப்பல்மெண்ட்டில் அந்த கொலாறு பொண்ணு இருப்பா. கரெக்டாக கத்தி எடுத்து நம்ம இன்னும் கொள்ற மாதிரி வருவாளா. அப்போ கரெக்டாக அந்த பொண்ணு மேலே யாரும் ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி இருக்கும். வேறு யாரும் இல்லை, ஹீனோட பையன் தான். சடனாக அவன் தான் உள்ள வந்து ரிசர்வ் காப்பாற்றிருப்பான். அந்த பொண்ணு முடிஞ்சு ஸ்ப்ரே அடித்த உடனே அவளுக்கு கண்ணு தெரிய வந்துருக்கும். மற்ற யார்த்த மூஞ்சி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து ஓடி போயிடுவா. இப்போ தான் நம்ம லிஸுக்கு உயிரை போய்ட்டு இருந்த மாதிரி இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து அந்த பையன் வீட்டுக்கே போவா. அந்த பையனை பார்த்து ஒரு ஆச்சரியமாக இருக்கும். ஆமாம் நீ எப்படி இந்த ட்ரெயினுக்கு வந்த, என்னோட காப்பாற்றினேன், அது போய் லேடி முடிஞ்ச ஸ்ப்ரே அடிச்சியே அது என்னன்னு கேட்டால் அதுவா அது ஜஸ்ட் வெறும் சோடியம் ஸ்ப்ரே தான். கண்ணில் அடித்தா கொண்டாந்து கண் அறியும், அப்புறம் அவங்களும் சரியாயிரும். அப்புறம் ஒரு முக்கிய நிமிஷம் பேசி ஆகணும். இந்த மாதிரி எங்கள் அம்மா இறந்து போனாங்களே அதை பற்றி விசாரிக்கணும்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்பெஷலில் ஒட்டி கேட்டேன். அப்போ தான் அவங்க டாக்டர் எலிட்டில் விசாரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு லைட்டாக எலிட்மெண்ட் சந்தேகம் வந்துச்சு. எலிட்டோட கிளினிக் தான் எங்கள் அம்மா கடைசியாக போயிருக்காங்க. அதனால தான் கிளினிக் வராங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். அப்போ தான் ஒரு லேடியை பார்த்தேன். அவங்க பார்த்தா பிளாக் கலர் கோட்டு போட்டு நீங்கள் சொன்னீங்களே அதே மாதிரி இருந்தாங்க. சரி அவங்கள ஃபாலோ பண்ணிட்டதே பின்னாடி போயிட்டு இருந்தேன். பார்த்தா அவங்க அப்போ தான் அந்த ட்ரெயினில் ஏறி உங்களுக்குள்ளே பார்த்தாங்க. நல்ல வேலை நான் வந்து காப்பாற்றிட்டேன்.
பட் அந்த லேடி எப்படி இருப்பாங்களோ அதை ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன். இப்போதைக்கு என் கேமரா அங்கே இருக்குது. நாளைக்கு தான் ஃபுட்டேஜில் எடுக்க முடியும். எடுத்து கண்டிப்பாக அந்த கொலை நம்ம தெரிய வரும்னு சொல்கிறப்ப இது பார்த்து அந்த பொண்ணு பயமாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் விட்டு விறந்து போயிருப்பா. இதனால் பயந்து போய் அடுத்த அந்த புடிச்சு பார்க்க போவா. ரேட்டு முரணை பார்த்து, சார் நேற்று அந்த பொண்ணு நான் திரும்ப பார்த்தேன். அவள் கேட்ட கொள்ள வந்த மாதிரி என்னை கொள்ள வந்தா. ப்ளீஸ் சார் நீங்கள் எனக்கு ஏதாவது பாதுகாப்பு தாங்க. இல்லை அவனை கொண்டு வந்து சொல்கிறப்ப போலீஸ் அதை கண்டிக்க மாட்டார். சொல்லப்போனால் அவருக்கு இவன் மேலே சந்தேகமாக இருக்குது. அதனால் பெருசாக கண்டுக்காமல் இருப்பார். இதை பார்த்தாலும் கோந்த வரும். அதுப்போ அந்த பையன் நேற்று ஒரு கேமரா வச்சுருப்பாள். அந்த கேமரா விட்டு வந்திருப்பான். ஃபுல் கேமரா எடுத்த ஃபோட்டோவுமே ஒருத்தர் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த கிளினிக்கு நிறைய பேஷண்ட் வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க உள்ளே வந்துட்டு வெளியே போகிற ஃபுட்டேஜில் வந்துட்டு இருக்கும். அப்போ அந்த கிளினிக் கடைசியாக ஒரு பொண்ணு வந்திருப்பா. அவள் தான் பாபி. இவ தான் நீங்கள் பார்த்த பொண்ணை கேட்குறப்ப அதை பார்த்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆமாடா இவ்வளோ தான் கடைசியாக பார்த்தேன். உங்கள் அம்மாவை கொண்டு இவ தான் சொல்கிறப்ப இதை பார்த்து அந்த பையனுக்கு கோந்த வரும். அப்போனா இவ தான் கடைசியாக எலிட்டோட கிளினிக் போயிருக்கா. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்கு எலிட்டி தான் மறைச்சிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் யாருக்கு தெரியாத மாதிரி எலிட்டோட கிளினிக் போங்க. எப்படியாவது அங்கே இருக்கிற நோட் புக் காட்டி போட்டுருங்க. அதில் கண்டிப்பாக அந்த பொண்ணை பார்த்த டீட்டெயில்ஸ் அவங்களுக்கு தெரிய வந்துடும். இதை வச்சு ஈஸியாக பிடிக்கலான்னு சொல்கிறப்ப இந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா வருது. கட் பண்ண அப்படியே இந்த பக்கம் டாக்டர் இலட்டை காமிப்பாங்க. இவருக்கு ஒரு பயமாக இருக்குது. ஏன்னா இவருக்கு கத்தி வச்சு தான் அந்த பாபிங்கிற பொண்ணு கொண்டிருக்கா. நாளைக்கு நம்மளாவது கேஸ் வந்துருமோன்னு சொல்லிட்டு டாக்டர் லிவின் ஒருத்தர் பார்க்க போவார். ஆக்சுவலாக இவர் தான் பாபிக்கு செக்ஸ் சேஞ்ச் ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்திருப்பார். டாக்டர் இந்த மாதிரி அவங்களை பார்க்குறக்கா பாபின்னு தந்துருப்பாள். அவன் ஒரு பையன் தான். பட் அவங்க மூலிமா பொண்ணாமலாம் இருந்திருப்பாள். அவனை பார்த்தீங்கன்னா சீக்கிரம் பிடிச்சி வைங்க. ஏன்னா அவன் ஒரு கொலை பண்ணியிருக்கான். நானும் அவங்ககிட்ட எவ்வளோ பேசி பார்த்துட்டேன். பட் அவன் கேட்குற மாதிரி இல்லை. அடுத்த வாட்டி கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக வருவான். அப்படி வந்தானா பிடிச்சி விடுங்க. புரியுதுன்னு கேட்குறப்ப அந்த டாக்டர் லிவி செஞ்சுடுவார். அதுக்கப்புறம் இவரும் ஒரு கிளினிக் போயிடுவார். பார்த்து அந்த கிளினிக்கு நம்ம ஏன் லிஸ்ட் வந்துருப்பா. இவளுக்கு தேவையில்ல அந்த பாபி பற்றி இன்ஃபர்மேஷன் தான். ஸோ லைட்டாக அந்த டாக்டர்கிட்ட பேசி கொடுத்து அவர் புக்கு நைஸ் ஆட்டே போடணும். இதோ பிளானாக இருக்கும். பார்த்து அந்த கிளினிக் வெளியே அந்த பையன் இருப்பான். வேறு யாராவது உள்ளே வராங்களா ஏதோ ப்ரெஸ் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இந்த பொண்ணு டாக்டரை பார்த்து, டாக்டர் நான் ஒரு ப்ராஸ்டியூட்டு. எனக்கு நைட்டெல்லாம் ஒரு கெட்டகனா வருது. நான் ஆண்களோட ஒன்றாதனால எதை பார்த்தாலும் பயமாக இருக்குது. இதுக்கு தீர்வு இருக்கான்னு கேட்குறப்ப அவர் தெரப்பிலாம் பண்ணிட்டு இருப்பாரா. இவ போக போக அந்த டாக்டர் சர்வீஸ் பண்ண பார்ப்பா. ஏன்னா அப்போ தான் நைஸாக மைக்கி அவர் நோட் புக் காட்டப்பட முடியும். அதுக்கு ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறப்ப லைட்டாக அவர் வாங்கிடுவார். என்ன டாக்டர் நான் பார்க்க அட்ராக்டிவாக இருக்குண்ணா, உங்களுக்கு நான் பிடிச்சிருக்கான்னு கேட்குறப்ப அதை பார்த்து அவருக்கு பிடிச்சி வந்திருக்கும். லைட்டாக ஜொல்லூத்த ஆரம்பிச்சிடுவார். இதை பார்த்து அந்த பொண்ணு பிடிச்சி போயிடும். சரி டாக்டர் நீங்கள் இங்கே இருங்க, நான் பாத்ரூம் போய்ட்டு வரேன்னு சொல்லி நைஸ் அந்த ரூம்குள்ளே போவேன். பார்த்தா அங்கே நோட் புக் இருக்கும். ஸோ கடைசி வந்து கிளினிக் வந்து ஆளியார் அவள் அட்ரஸ் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருப்பா. அதில் பார்த்தா கிறிஸ் கிளமெண்ட்னு போட்டிருக்கோம். ஸோ அப்போனா இவன் தான் அந்த கொலைகாரன். ஏதோ பொண்ணு வேஷம் போட்டோ இல்லை டிரான்ஜெண்டராக மாதிரி கொலை போயிருக்கான். இவன் அட்ரஸ் எடுத்து வச்சுக்கோன்னு சொல்லி இவன் அட்ரஸ் எடுத்து வச்சுக்குவா. இதே நேரத்தில் இந்த பக்கம் அந்த பையனை வைப்பாங்க. அவன் பையனுக்குள்ள வழியாக அந்த ரூம் பார்த்து இருப்பானா. ஒரு விஷயத்தை பார்த்து இவனுக்கு ஷாக்காக இருக்குது. பார்த்தா அந்த வீட்டில் ஆல்ரெடியே பாபி ஒழிஞ்சிட்ருக்கா. இதை பார்த்தோன்னு பக்குன்னு ஆயிரும். போச்சு இது நம்ம லிஸாக அனுப்பி வச்சிட்டோமே. அப்போனா பாபி கண்டிப்பாக லிஸை கொண்டுருவா. நாம தான் போய் காப்பாற்றணுன்னு வேகம் ஓடிட்டு இருப்பான். கரெக்டாக அப்பன்னு பார்த்து வெளியே மழை பெஞ்சிட்ருக்கோம். மழையில் கால் வலிக்கு சேத்துல விழுந்துருவான். பட் இருந்தாலும் எழுந்து வந்து கண்ணாடி தட்டிகிட்டே இருப்பான். அப்போ அவனை யாரோ ஒருத்தர் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த பக்கம் அதுவுமே தெரியாமல் லிஸு அந்த ரூம் வெளியே வருவா. பார்த்தா மழையில் கரண்ட் கட் ஆகி வீடு இருட்டாக இருக்கும். டாக்டர் எலியட் நீங்கள் இங்கே தானே இருந்தீங்க. எலிட்டு கூப்பிட்டு பாப்பா. பார்த்து எலிட்டு அங்கே இருக்கவே மாட்டார். அதுக்கு பதிலாக அவள் பின்னாடி பாபி நின்றுட்டுருப்பா. அவள் கையில் ஒரு ரேசல் பிளேட் இருக்கும். அதை எடுத்து அவள் ஒரே போட்டு போகலான்னு இருக்கிறப்ப அந்த போய் தட்டிகிட்டு இருப்பான். அக்கா பின்னாடி திரும்பி பாரு, உன் பின்னாடி அந்த கில்லர் இருக்கான்னு சொல்கிறப்ப இவ்வளோ திரும்பி பார்ப்பாளா. பார்த்தா கத்தி எடுத்து ஒரே போட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்து இவ்வளோ நேரம் அந்த பையனை ஒரு ஆள் பிடிச்சிருந்தால அந்த ஆள் ஒரு கண் எடுத்து வெளியேருந்து அந்த பாபி ஷூட் பண்ணிடுவான். அந்த பாபி கத்திக்கிட்டே கீழே விடுவான். அப்போ தான் தெரியுது அது பாபி கிடையாது, டாக்டர் எலியட். ஆக்சுவலாக அவர் தான் உண்மையான கில்லரு. அப்போ இவ்வளோ அந்த பையனை பிடிச்சிருந்தார்ல அது யாருன்னு பார்த்தா போலீஸ் ஆள். இவ தான் காலையில் இப்போ அந்த போலீஸை பார்த்து எனக்கு பாதுகாப்புக்கு ஆளுன்னு சொல்லியிருப்பாள். அப்போட அந்த போலீஸ் கண்டுக்காம இருந்திருப்பாரு. பட் அவர் ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி ஒரு ஆள் அனுப்பியிருப்பாரு. அந்த ஆள் தான் கரெக்டாக அந்த பையனை பிடிச்சி பாபி ஷூட் பண்ணியிருப்பான். பட் இங்கே அவங்களுக்கு ட்விஸ்ட் தர மாதிரி பாபியாக இருக்குது யாருன்னு பார்த்தா டாக்டர் எலியட்டு. அவர் பிடிச்சி கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. அப்புறம் தான் டாக்டர் லிவின் திறந்தார்ல அவர் வந்து எலியட்டை போய் சொல்லிட்டு இருப்பாரு. ஆக்சுவலாக எலியட் ஒரு டிரான்ஸெக்சுவல். அவருக்குள்ள ஒரு ஆண் இருக்கான் ஒரு பொண்ணு இருக்கான். கிட்டத்தட்ட ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி மாதிரி. அவர் ஆணாக இருக்கிறப்ப டாக்டர் எலியட்டா ரொம்ப காமாக இருப்பார். இதே பொண்ணாக மாறிட்டா அவர் பாபியை மாறுவார். அந்த பாபிக்கு இந்த ஆணை பிடிக்காது. யூஸ்வலாக டிரான்ஜெண்டர் இருக்கிறவங்களுக்கு அவங்க உடம்பு இருப்பாங்க. இந்த ஆம்பளை உடம்புக்கு தேவையில்லை, நான் பொண்ணாமல் நினச்சிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த ஆண் கேரக்டர் ஒரு கோவந்துட்டே இருக்கும். இன்கேஸ் எலியட்டுக்கு யாராவது பிடிச்சி வச்சுக்கோமே அது பாபிக்கு பிடிக்காது. அவங்களுக்கு ஒன்றுங்கிற அந்த பாபிக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி டாக்டர் எலியட்டோட வாழ்க்கை இருந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் கேட்டு டாக்டர் எலியட்டை பார்க்க போயிருந்திருக்கா. எலியட்டை அட்டாக் பண்ண பார்த்துருக்கா. இதனால் எலியட்டுக்குமே கேட் மேலே ஒரு கண் இருக்கும். பட் ரொம்பக்குள்ள இருக்கிற பாபிக்கு அது பிடிக்காது. அவர் உடனே பாபியை மாதிரி கேட்டை கொண்டாரு. கேட்ட கொண்ட விஷயத்த இப்போ லிஸ்ட் பார்த்துட்டால அதுபோல் லிஸ்ட்டுமே எலியட் கிட்ட வந்து ஃப்ளட் பண்ணா. அப்போவுமே எலியட்டுக்கு லிஸ்ட்டை பிடிச்சி போயிருந்துச்சு. இதனால் கோபமான அந்த பாபி லிஸ்ஸையும் கொள்ள பார்த்துருக்கு. இதுதான் உண்மைன்னு சொல்கிறப்ப இது கேட்டு இவனுக்கு கஷ்டமாக இருக்குது. அடா பாவி
இத்தனை நாள் டாக்டராக இருந்து ஒரு கொலகாரன் வந்திருக்கான், சந்தேகம் இல்லாமல் வந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அதே நேரத்தில் லிஸ் போலீஸ்கிட்ட தேங்க்ஸ் சொல்லுவா. என்னது வீட்டு எரிஞ்சதுன்னு இருந்தால் கூட கடைசி விழா அவர் தான் காப்பாற்றினாரு, அதனால் அவரை பார்த்து தேங்க்ஸ் சொல்லுவாய். இப்போதைக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு, இல்லாட்டர் மடலில் காப்பத்தில் இருக்காரு. சார் நம்ம பாட்டு ஹாப்பியாக நம்ம லைஃப் வாழலாம்னு சொல்லி இது சந்தோஷமாக இருப்பா. ஆய நேரத்தில் கேட்டோட பையன் இருக்கால, அவனுக்கு இந்த லிஸ்ட்டுக்கு நடுவில் ஒரு காலர் ஆரம்பிச்சிருக்கோம். 2 பேர் இப்போதைக்கு டெட்டிங்காக போயிட்டுருப்பாங்க. கட் பண்ண அப்படியே அந்த மடலில் காப்பாற்ற வைப்பாங்க. பார்த்தா டாக்டர் எலிட் அங்கே தான் இருப்பார். நைட் அவர் பாட்டு நல்லா படுத்துங்கிட்டு இருப்பார். பட் அவர் போகிற மட்டும் வேலையை போயிருக்கோம். நர்ஸு சேர்ந்து பக்கத்தில் வந்து அவர் போகிற மேலே தூக்கி போடுவாங்களா, அப்போ கரெக்டாக இலிட் எழுந்து அந்த நர்ஸை கழுத்து பிடிச்சி இருக்குவார். அந்த நர்ஸ் அங்கேயே கொடூரமாக சாவடிப்பார். அது இப்போதைக்கு டாக்டர் எலியட் பாபியாக இருப்பார். பாபியை மாறின அவதான் பொண்ணாச்சே. அந்த நர்ஸோட ட்ரெஸ்ஸை கழட்டி இவர் எடுத்து போட ஆரம்பிச்சிருவார். அதுக்கப்புறம் ஸ்டேட்டில் லிஸ்ட்டு தான் பார்க்க போவார். வழக்கமான சேவிங் ட்ரெஸ்ஸர் தான். அதை எடுத்துகிட்டு மெதுவாக ரூம்குள்ளே போகிறப்ப இங்கே பார்த்து லிஸ்ட் குடிச்சிட்ருப்பா. சடனாக யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ள வர மாதிரி இருக்கும். இதை பார்த்து இவளுக்கு பயமாயிருச்சு. பாத்ரூம் கூட லைட் எட்டி பார்ப்பா. பார்த்த ஒரு பொண்ணோட கால் மட்டும் இருக்கும். இதை பார்த்து அவளுக்கு புரிஞ்சு போச்சு அந்த நீங்கள் வந்துட்டான் போலியே. நம்ம மெதுவாக இங்கேருந்து போகணுன்னு சொல்லிட்டு சைடில் கபோர்டை பார்ப்பா. அதுக்குள்ளே பார்த்தா ஒரு சேவிங் ரெஸ்டர் இருக்கும். அவன் என்ன நம்மளை கொள்வது, நம்ம அவனை கொள்ளுன்னு சொல்லி அந்த கபோர்டை திறப்பா. பட் பார்த்தா அங்கே ஒரு ட்விஸ்ட்டு. வெளியே இருக்கிறது பார்த்தா அது எலிட்டே கிடையாது, அவர் ஒரு ஷூ மட்டும் வச்சுருப்பாரு. உண்மையான எலியட் அந்த கபோர்டுக்குள்ளே இருப்பாரா. கரெக்டாக கதை திறந்தோடனே இவ கழுத்தில் ஒரே போடு. நம்ம ஹீரோன் லிஸ்ஸு அங்கேயே சாகிற மாதிரி இருக்கும். கட் பண்ண நம்ம மீன் கத்திக்கிட்டு கட்டில் நினச்சி பார்ப்பா. ஆக்சுவலி அதெல்லாமே கனவு. இப்போ வரைக்கும் எலியட் அந்த ஹாஸ்பிட்டல் தான் இருக்காரு. பட் இவர் மனசுக்குள்ள ஒரு பயந்துட்டே இருக்குது. எப்போனா அந்த எலியட் ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு வரலாம், நம்மளை கண்டிப்பாக கொள்வாருன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் இருந்துட்டு இருக்கா. இதை பார்த்து அந்த பையனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹெலிஸ் என்னாச்சு, எதையாவது பார்த்து பயந்தீங்களான்னு கேட்டால் இவன் அவனே பார்த்து பயந்துட்டு இருப்பா. ஹே என் பக்கத்தில் வராத, இங்கேருந்து போப்புன்னு கத்திட்டு இருப்பா. ஸோ கடைசி வரைக்கும் அவளுக்கு ஒரு மரண பீதி இருந்துகிட்டே இருக்கும். எப்போவாவது எலியட் வந்து நம்மளை கொள்வாரன்னு ஒரு பயந்துகிட்டே இருக்கும். இதோட ட்ரெஸ் டு கில்ங்கிற இந்த ஒரு படம் முடியுது. சீரியஸ்லி ஒரு தரமான மூவி. இப்போ மேபி இந்த படம் பார்க்குறப்ப நிறைய பேர் ட்விஸ்ட்டை கெஸ் பண்ணியிருந்துருக்கலாம். பட் அப்போ இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மேபி ட்விஸ்ட் தான். செத்தனை பேர் இது மாதிரி கெஸ் பண்ணிங்க, அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த படத்தோட டேரக்டர் பிரைன் டி பால்மா. ஆல்டரோட டேரக்ஷனில் வந்த ஸ்கார்ஃபேஸு, கேரி, பாடி டபுள் இந்த மாதிரி 3 படம் பண்ணியிருக்கோம். இதோட சேர்த்து 4வது படம். ஸோ மற்ற படங்களுக்கு பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸ் பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.